அயோத்தி ராமருக்கு விளக்கு கொண்டு போகக்கூடிய யாத்திரை தடுக்கப்பட்டது. ஆனா வெடிகுண்டு வச்சவனுக்குள்ள ஊர்வலத்துக்கெல்லாம் அனுமதி உண்டு. அதனால தமிழ்நாட்டில் உங்களுக்கு அனுமதி இந்த அரசாங்கம் கொடுக்கணும்னா நீங்க ஒண்ணு வெடிகுண்டு வைக்கணும். இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்க என்ன பண்ணணுமா, இந்த மாதிரி பல வெடிகுண்டு வைக்கிறவனை தயார் பண்ணியிருக்கணும். வங்கதேசத்தில் உள்ளவனை ஹேண்டிலரா பாகிஸ்தான்காரன் பயன்படுத்துகிறான். இப்ப இதோட நம்ம எதை போடணும் அப்படின்னு யோசிக்கணும். அப்படின்னா இந்த சிஏஏக்குள்ள சட்ட திருத்தம் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஐயோ வங்கதேசக்காரன் இந்த நாட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஆதரவு தெரிவிச்சு இந்த நாட்டுக்குள்ள கலவரம் பண்ணானே இந்த காங்கிரஸ்காரன். முதலாவதாக அந்த போராட்டத்திற்காகத்தான் நானே அரசியலுக்கு வந்தேன்னு சொன்ன. அப்படியே இங்க ஒரு பையன் உதயநிதி, அந்த பையன் டெபுட்டி சிஎம், அந்த பையன் அவன். இந்த ஆளுகள்லாம் இப்ப புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க யாருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? வெளிநாட்டில இருந்து இந்த நாட்டில் வந்து பாகிஸ்தான்காரனுக்கு ஹேண்டிலரா வரக்கூடிய ஒருத்தனை பாதுகாப்பதற்கான போராட்டத்திற்கு ஒரு மாநிலத்தின் துணை முதல்வர் பெருமையாக பீத்திக் கொள்கிறார். நான் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். இதையும் கூட கேவலம் இந்த மாநிலத்துக்கு இருக்க முடியுமா? இதையும் கூட ஒரு தேச துரோகியை நீங்க இந்த ஒரு நாட்டில் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல வச்சிருக்க முடியுமா? அப்புறம் அந்த அம்மா ஒரு சசிபிரியா, அந்த அம்மா, அதுக்கப்புறம் இந்த லோகநாத், இவங்க 3 பேரையும் எக்காரணம் கொண்டு நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாது. இவங்களையும் கண்டெம்ட்ல இருக்கணும். இது அரசாங்கம் திட்டமிட்டு செய்ததுதான். ஏன் இது அரசாங்கம் திட்டமிட்டு செய்ததுன்னு அந்த பழைய வீடியோல எல்லா விஷயத்தையும் நான் விவரமா சொல்லியிருந்தேன். இன்னைக்கு திரு பரமசிவம் அவர்கள் இதை செய்திருக்கிறார். உண்மைக்குமே இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ரகுபதி மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை நாங்கள் செய்ததை எப்படியெல்லாம் அதை நியாயப்படுத்தி கூட அதற்கு பின்னாடி சேகர் பாபுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் பேசி இருக்கிறார்கள். அதனால இது திட்டமிட்ட சதிதான் என்பதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணு. குறிஞ்சியில முல்லை ப்ராஜெக்டை வச்சதும் தற்குறித்தனம். அதுல எங்க இருந்து தியான மண்டபம் வந்தது? அப்போ கிறிஸ்தவனுக்கு ஒரு மெசேஜ், இந்த பார், இந்த மலையை நம்ம கைப்பற்றிட்டோம், நான் இங்கேயும் கொண்டு வர போறேன் ஒரு கிறிஸ்தவ இதை ஞாபகம் வச்சுக்கோ, நமக்காக நான் தான் எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சு கிறிஸ்தவமயமாக்கிறேன் இந்த மாவட்டத்தை. இந்த மெசேஜ். அப்ப இது மத ரீதியாக பிரச்சனை ஏற்படுத்துறதுன்னு சொல்லி ஏன் இந்த ஆள் மேல கேஸ் போடல இதுவரை? இது இந்த ஆளுக்கு இது வந்து வழக்கமாய் போச்சு. இப்ப இந்த எஸ்ஐஆர் அது எந்த இன்டென்ஷனுக்கோ எந்த அப்ஜெக்டிவுக்காக கொண்டு வரப்பட்டது? இப்ப அந்த அப்ஜெக்டிவே அதை நிறைவேற்றி விட்டதா? இப்ப தமிழ்நாட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு திமுக மட்டுமே வேலை செய்தது. வேற யாரும் அதுல பெருசா ஒன்றும் கவனம் செலுத்தலை, கவனம் காட்டவும் இல்லை. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் எதிர்த்த திமுக பின்னாடி அதை எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: அடியார்களுடன் ஆறுமுகன் நிகழ்ச்சிக்கு தடை போட்ட காவல்துறை, பக்தர்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் வங்கதேசத்தினர் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடன் தொடர்பு, விசாரணையில் திடுக்கிடும் தகவல். தீபத்தூணில் தீபம் ஏற்றாமல் நீதிமன்றத்தை அவமதித்த வழக்கில் அமைச்சர் ரகுபதிக்கு எதிராக மனு. கஞ்சிக்குழி மலையில் கிறிஸ்தவ தியான மண்டபமா? இந்து முன்னணி எச்சரிக்கை. எஸ்ஐஆருக்கு பின் 9 மாநிலங்களில் 1.70 கோடி பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம். இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவருடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம் அம்மா. அடியார்களுடன் ஆறுமுகம் என்ற பெயர்ல ஊர்வலம் ஒன்று, ஆன்மீக ஊர்வலம் மற்றும் அன்னதானம், ஒரு குடும்ப சங்கமம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கு திடீரென்று நேற்றைக்கு போலீசார் தடை விதித்திருக்கிறார்கள். எங்கன்னா திருவான்மையூர்ல இதை ஏற்பாடு பண்ணிய அமைப்பு பேர் பாரதி சேவா சங்கம் அப்படின்றது. இவங்க வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி அவங்க தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார்கள். அந்த நிலையில இந்த தடவை திருவான்மையூர்ல இருக்கக்கூடிய காமராஜர் சாலை பக்கத்துல இருக்கிற லட்சுமிபுரம் அப்படிங்கிற பகுதியில் நடத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்து வந்திருக்கார்கள். அதாவது அவங்க எப்படி ஏற்பாடு செஞ்சிருக்காங்கன்னா, அவங்க அந்த லட்சுமிபுரம் அந்த காந்தி சாலையில தொடங்கி ஒரு ஊர்வலமாக சென்று, அந்த ஊர்வலம் பரிவேட்டை சாவடி, கங்கையம்மன் கோயில் தெரு, கடற்கரை சாலை, முத்துலட்சுமி சாலை வழியாக சென்று திரும்ப அந்த விழா மேடையை சென்றடைவதற்காக ஒரு ஏற்பாடு செய்திருக்காங்க. அந்த ஊர்வலம் செல்லக்கூடிய பாதைகள் இருக்கக்கூடிய இந்துக்கள் வீடுகளில் எல்லாம் அவர்கள் வீட்டு வாசலில்
கோலமிட்டு ஒரு விழா போலவே அதை வந்து ஏற்பாடு செய்திருந்திருக்கார்கள். முருகன் வேடமிட்டு மாணவ மாணவிகளை வந்து அலங்கரித்து வருவது மூலம் வள்ளி, தெய்வானை, முருகன் இந்த வேஷங்களுடன் எல்லாம் போற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு தான் காவல்துறையினர் திடீரென்று ஒரு தடை விதித்து, அதாவது திடீர்னு ஒரு 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்குவதாக இருந்திருக்கு. 3 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு போது மக்கள் நிறைய பெருந்திரளாக வந்திருக்காங்க. வந்த உடனே வந்து காவல்துறையினரை வந்து எல்லாரையும் கலந்து போக சொல்லுங்க, உங்களுக்கு வந்து நிகழ்ச்சிக்கு வந்து அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விழா ஏற்பாட்டாளர்கள் வந்து அதை சொல்றதற்கு எவ்வளவோ கேட்டிருக்காங்க. இல்லை, நிகழ்ச்சி தொடங்க விடுங்க, இந்த நிகழ்ச்சினால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் காவல்துறையினர் கூட்டத்தை கலைப்பதிலேயே முனைப்பாக இருந்தனால வேற வழியின்றி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களே அதாவது ஒளிபெருக்கி மூலமாக எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணி கூட்டத்தை கலைய செய்திருக்காங்க. அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, கடந்த வருடமே கூட எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்து அனுமதி தரல, அப்ப நாங்க வந்து கோர்ட்டுக்கு போய் தான் அனுமதி வாங்கி கொண்டு வந்து நிகழ்ச்சியை நடத்தணும். இந்த தடவையும் நாங்கள் வந்து முறையாக அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருந்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் அவர்களுக்கு வந்து எந்த முடிவுமே சொல்லாம, அதாவது நேத்திக்கு நிகழ்ச்சினா அதுக்கு முன்னாடி நாள் 21ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு இதுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது, சட்டம் ஒழுங்கு மற்றும் வந்து போக்குவரத்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள். ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, நிகழ்ச்சியோட டைட்டில் என்ன? அடியார்களுடன் ஆறுமுகம், அப்படிதானே? ஆமா. அதாவது முருகர் அடியார்களுடன். இப்ப இது அடியார்களுடன் அட்டாக் பாண்டி, வெடிகுண்டுடன் பாட்ஷா, டிஃபன் பாக்ஸ் குண்டுடன் பழனி பாபா, இல்ல பஸ் குண்டுடன் இமாம் அலி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கமிஷனரே போய் வரவேற்று ஒரு ஊர்வலத்தை நடத்தியிருப்பாரு. இவங்க ஆறுமுகத்தை வச்சு நடத்தினா எப்படி அவங்க அனுமதிப்பாக? அவங்க ஆட்சிக்கு இது ஆகாது இல்லை. பாருங்க, 58 பேரை கொன்ன கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு பாட்ஷாவுக்குள்ள ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது இந்த தமிழ்நாட்டில். அப்ப போக்குவரத்துக்கு பிரச்சனை எல்லாம் வராது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் அப்ப வந்துடாது. அடுத்தது பழனி பாபாங்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி, அவனுக்குள்ள நினைவு நாள் ஊர்வலம், அதுக்கு திண்டுக்கல்ல ஹைவே அடைச்சுக்கிட்டு ஊர்வலம் போறான். தொழுக போகும்போது சொல்றான் என்ன அப்படின்னா, வருகுதுபார் வருகுதுபார், பழனி பாபா படை வருகுதுபார், இமாம் அலி படை வருகுதுபார், கோவை பாட்ஷாபாய் படை வருகுதுபார். ஹைவே அடைச்சுக்கிட்டு போறாங்க, போக்குவரத்துக்கு பிரச்சனை கிடையாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வராது. என்ன வரலையே, அதனால அவங்க சொல்றதுல தப்பு இல்லை. ஹிந்துக்கள் போயாச்சுன்னா பிரச்சனை வரும். மாமாங்கத்துக்கு பரதப்புழையில திருநாவாயால வந்து நம்ம மாமாங்கம் பரதப்புழையில அங்க நடக்கும் 12 வருஷத்துக்கு ஒரு, கேரளால. அதை கும்பமேளான்னு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும். இப்போ அதான் தெரியும், மாமாங்கம்னா இப்போ அது கூட தெரிய போறது இல்லை. ஏன்னா நம்ம அந்த அளவு பண்பாட்டை வளர்த்துட்டோம், அதனால அதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ அந்த மாமாங்கத்துக்கு அந்த பரதப்புழை நதி தொடங்கக்கூடிய திருமூர்த்தி மலையிலிருந்து பூஜித்த எந்திரத்தை கொண்டு போனாலுமே கலவரம் வரும்னு தடுக்கப்பட்டது. வேல் யாத்திரை தடுக்கப்பட்டது. அயோத்தி ராமருக்கு விளக்கு கொண்டு போகக்கூடிய யாத்திரை தடுக்கப்பட்டது. ஆனா வெடிகுண்டு வச்சவனுக்குள்ள ஊர்வலத்துக்கெல்லாம் அனுமதி உண்டு. அதனால தமிழ்நாட்டில் உங்களுக்கு அனுமதி இந்த அரசாங்கம் கொடுக்கணும்னா நீங்க ஒண்ணு வெடிகுண்டு வைக்கணும். இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்க என்ன பண்ணணுமா, இந்த மாதிரி பல வெடிகுண்டு வைக்கிறவனை தயார் பண்ணியிருக்கணும். இப்ப ஏதோ ஒரு ஊர்வலத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயோ தருமபுரி மாவட்டத்திலேயோ ஏதோ ஊர் திருவிழாவுக்கு லோக்கல்ல இருக்கிற திமுக காரங்க அறிவாளை கொண்டுட்டு ஊர்வலம் நடந்தார்கள். திமுக கவுன்சிலரோட பையன் சின்ன பசங்க எல்லாருமே, ஆமா, அவ்வளவு சின்ன பசங்கள் எல்லாத்தையும் கூட்டிவிட்டு அறிவாள்களுடனும் கம்பு கட்டைகளுடனும் ஊர்வலம் நடத்தினார்கள். இது அமைதியான விஷயம். அதனால இந்த அரசாங்கம் வந்து ஆன்மீகத்துக்கோ ஒழுக்கத்திற்கோ பண்பாட்டிற்கோ சட்டத்தின்படி மதித்திருப்பவர்களுக்கோ அனுமதி கொடுக்காது. அயோக்கியன், குண்டு வைக்கிறவன், கேப் மாதிரி, முள்ள மாதிரி, போதையில கலக்கிறவன். இன்னைக்கு கூட இந்த கமுதியில ஒரு நல்ல போதையை போட்டுவிட்டு காரை கொண்டு கண்டதெல்லாம் பிடிச்சு இடிச்சுக்கிட்டு இருந்தான், பார்த்தோம்ல. அப்ப அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வளர்வதற்கு நமக்கு எல்லா அனுமதியும் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துல கொடுப்பாங்க. அதனால
அரசாங்கம் என்று ஒன்று இருந்தால்தான் இது ஒரு பிணம் தின்னி கூட்டம் தான். அதாவது பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு பாரதி சொன்னது இதை வச்சுதான். இரண்டாவது, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அவங்க ரொம்ப அருமையான பல விஷயங்களை நடத்தி வருகிறார்கள். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் இணைத்து ஆன்மீகம், தேசியம், இது ரெண்டையும் சின்ன குழந்தைகள் மனசுலேயே புகுத்துறது செய்யறாங்க. இதை தவிர பல சமூக விஷயங்கள் செய்து வராங்க. அதாவது தையல் பயிற்சி, இந்த மாதிரி சின்ன 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 சேவை காரியங்களும் நிறைய பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ அப்போ ஒரு சேவை காரியங்களும் ஒரு ஆன்மீகமும் ஒரு தேசியத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு செயலை செய்தாச்சுன்னு நம்ம அரசாங்கத்துக்கு போன வருஷம் இதே மாதிரி பண்ணாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, நீதிமன்றத்தில் போய் அதுக்கு அனுமதி வாங்கிட்டு பண்ணாங்க. இந்த வருஷத்துல நீங்க நீதிமன்றத்துல போய் அனுமதி வாங்கி விடக்கூடாது, அதுக்காக கரெக்டா சனிக்கிழமை நைட்டு போய் ஒன்னு அளக்க முடியாது அப்படின்னு. அப்ப இவனுக்குள்ள நோக்கம் என்ன, இந்த அரசாங்கத்துக்குள்ள நோக்கம் என்ன? சரி, 30 ஆண்டுகளா இதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்ததா? இதுல என்ன போக்குவரத்து பிரச்சனை, போக்குவரத்துக்கு இடையூறு. சரி, இந்த போக்குவரத்துக்கு இடையூறு வரக்கூடியது இங்க கூடியது, இந்த நடு ரோட்ல வந்து நமாஸ் பண்ணும்போது உங்களுக்கு இடையூறு வராதா? வராது. தமிழ்நாட்டுல அதுக்கெல்லாம் வராது. இல்ல கேட்டேன், வருமா வராதா? கண்டிப்பாக வருமா. ஆனா அரசாங்கத்துக்கு அது அதெல்லாம் அரசாங்கத்துக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த அரசாங்கத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, தேசியமும் தெய்வீகமும் இந்த மண்ணிலேயே இருந்துடக்கூடாது. இன்னொரு என்ன அப்படின்னா, ஒரு பயந்த அரசாங்கத்தின் அடையாளம் இது. இந்த மாதிரியாக மக்கள் ஏதாவது செய்தாச்சுன்னா அது நமக்கு ஆபத்தாயிடுமோ, நம்ம எலெக்ஷன்ல தோத்துருவோமோ, பேடித்தனத்தின் உச்சம் இது. ஆனா இதை இவனுக்கு சொல்லிப்பான் மாவீரன், தளபதி, அதுக்கப்புறம் தளபதிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்டர்லி எல்லாத்தையும் சொல்லிப்பானுவான். ஆனா இவனுகளை மாதிரி பயந்த பயிலும் உலகத்திலேயே கிடையாது. ஏன்டா உனக்கு இதை கூட உன்னால முடியலையே. அடுத்தது, ஜனநாயகத்தில் அனைத்து குரல்களும் ஒலிக்க வேண்டும். ஜனநாயகத்துக்கு நாங்க தான் பாதுகாப்போம். இவன் இந்த திமுக காரன், இவனுக்கு கூட இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அந்த 6 சீட்டு திரும்ப 1.25 சீட்டு முஸ்லீம் முன்னேற்ற கழகம். ஏன்டா இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஊர்வலத்தை தடுத்திருக்காங்க, இது ஜனநாயக மரபுக்கு விரோதமானதா இல்லையா? விரோதமானதுதான். அப்ப ஜனநாயகத்தின் விரோதி திமுகன்னு சொல்லி எவனாவது ஒருத்தன், சரி இவங்களாவது கட்சிக்காரன், அவனுக்குள்ள 6 சீட்டையும் 1.5 சீட்டையும் நம்பி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட கூட்டணி பேசுறதுக்கு போயிருக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். 2 சீட்டோ 3 சீட்டோ அதை கொடுத்தா பெருசு, அதுக்காக போயிருக்காதுன்னு வைங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன், அப்ப அந்த கட்சியோட பின்னணியை பாருங்க. இந்த கோவை பாட்சா, அதாவது இப்போ நான் சொன்னேன்ல, இந்த குண்டு வச்சவனுக்காக வேண்டி கோயம்புத்தூர்ல ஊர்வலம் நடத்தினாம்னு, அவனுக்கு ஆம்புலன்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம அவன் ஜெயில இருந்து வரும்போது அவனை வச்சு பாதுகாத்ததே இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். இவனை கூட்டணியில வச்சுக்கிட்டு இருக்கிறவன் எப்படி நல்ல விஷயத்தை அனுபவிப்பான்? அப்ப இங்க நடக்கக்கூடியது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் உள்ள அரசு அல்ல. இது ஒரு ஜிகாதி அரசு, இது ஒரு மிஷனரி அரசு. இது எப்படி அந்த காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் ஆரம்ப காலங்கள்ல ஐரோப்பாவில், அதே மாதிரி ஆப்பிரிக்கால, அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய சமயங்களை எல்லாம் ஒழிச்சு, ஸ்பெயின்லாம் உயிரோடி வச்சு கொளுத்தின இன்குவிசிஷன் நம்ம ஊர்ல கோவால கொச்சியில எல்லாம் பண்ணாங்க. அடுத்த எந்த சமயத்தையும் வாழ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஆட்சி நடத்தியான். துலுக்கனை பத்தி கேட்கவே வேண்டாம், நமக்கு தெரியும் எப்படி எல்லாம் ஆட்சி நடத்தி இருக்காங்க கூடியது வரலாற்றில் இருக்கு. சோ இன்னைக்கு அதே மாதிரியான ஆட்சி தானே இன்னைக்கு இந்த ஆட்சி நடக்குது. நிச்சயமாக வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது, கோவில்கள்ல விழாக்கள் தடுக்கப்படுகின்றன. அப்படி கோவில்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு கையில் இருக்கேன்னு இந்துக்கள் 4 பேர் சேர்ந்து அவங்க ஏரியால ஏதாவது ஒண்ணு நடத்தியாச்சுன்னா அதுவும் தடுக்கப்படுகிறது. அப்ப நீ சாமியே கும்பிட்டு. ஆமா, இப்ப கூட பாருங்க, அந்த லால்குடியில ஒரு கிராமத்துல கந்த சஷ்டி பாராயணத்துக்கு கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆமா, அதுக்கு வேற ஆர்டர் வேற போட்டிருக்காங்க, கந்த சஷ்டி பாராயணம் கூடாது. ஏன்டா இப்ப ரம்சான் மாசம் இருக்கே, இந்த நேரத்தில் அர்த்தராத்திரி இந்த மாதிரி மற்ற சவுண்டு ஸ்பீக்கரை வச்சு எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு துலுக்கனுக்கு நீ கொடுக்க முடியுமோ? அதனால யோசிச்சு பாருங்க. அப்போ இந்துக்களுக்குள்ள அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய அரசு இது. அதனால திராவிட மாடல் என்றால் என்ன அப்படின்னு ஒரு வரியில கேட்டாச்சுன்னா, அடிப்படைவாத கிறிஸ்தவ, அடிப்படைவாத துலுக்க,
அடிப்படைவாத கம்யூனிசம். ஏன்னா கம்யூனிசம் இந்த மாதிரி தான் உலகத்தில் அடுத்தவன் எல்லா சமயத்தையும் ஒழிக்கிறேன்னு கிளம்பிச்சு. இது எல்லாத்தோட ஒரு கலவை தான் திராவிடம். ஆனா இந்த 3 கலவையிலையும் காமன் ஒண்ணு என்ன அப்படின்னா, இண்டிஜினியஸ் ரிலிஜியன்ஸை ஒழிக்கிறது. அதே நேரத்துல கம்யூனிஸ்ட் கிறிஸ்தவனும் ஒழிச்சான், துலுக்கன் கிறிஸ்தவனும் ஒழிச்சான், கிறிஸ்தவன் துலுக்கன் ஒழிச்சான், இவனுங்க கம்யூனிஸ்ட திருப்பி ஒழிச்சான், அவனுக்குள்ளெல்லாம் ஒழிச்சுன்னா. இதெல்லாம் அந்தந்த நாடுகள்ல பண்ணிக்கிட்டான். நம்ம நாட்டுல இவனுக்கெல்லாம் காமன் அஜெண்டா, ஒரே அஜெண்டா என்னன்னா இந்துக்களை ஒழிக்கிறது. அப்ப இந்த 50 பயல்களையும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு காமனா ஒரு பேனர் வேணும் இல்ல, அந்த பேனருக்கு தான் திராவிடம்னு பேனர். இந்த திராவிட மாடல்னா என்ன அப்படின்னா, ஹிந்துக்களுக்குள்ள அடிப்படை உரிமைகளை பறித்து ஹிந்துக்களை நடுத்தருவில், அதாவது ஹிந்துக்களை அழிப்பது, ஹிந்து இன அழிப்பு. இதுதான் இந்த மாடல். இந்த மாடலுக்குள்ள செயல்பாட்டின் ஒரு வடிவமாகத்தான் நம்ம இதை பார்க்க வேணும். ஒரு பயந்த ஒரு அரசின் ஒரு முகம், ஹிந்து எழுச்சிக்கு பயந்த ஒரு பேடித்தனமான ஒரு கோழை அரசு இந்த அரசு என்பது இது மீண்டும் காட்டியிருக்கிறது. ஆட்சியில் ஹிந்துக்கள் இல்லாமல் இருந்தால் கூட ஒரு ஆட்சியாளனின் பிடரியை இழுத்து அடிக்கக்கூடிய வல்லமை இந்து சமுதாயத்துக்கு என்றும் உண்டு. அதனாலதான் வீரத்துறவி சொல்வார், ஒரு குழந்தை உள்ளவரை போர்க்கொடி பறந்திடும். அதனாலதான் இந்த நாட்டை பல ஆயிரம் வருஷம் எந்தெந்த மதத்துக்காரன் இல்லாம படையெடுத்து வந்தான். ஒரு வயலில் இந்த நாட்டை ஒட்டுமொத்தமா ஜெயிக்க முடியல, அவ்வளவு பேரையும் அடிச்சு விரட்டினார்கள் இந்துக்கள். அப்படிப்பட்ட சர்வாதிகார சக்திகளுக்கே இப்படின்னா, இந்த 3 கிறிஸ்தவன் துலுக்க கம்யூனிஸ்ட வாங்கி திங்கிற இவன் எவ்வளவு பயப்படுவான். இவன் 3 பேரோட பயமும் சேர்ந்து இவனுக்கு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இவன் தடுத்திருக்கான். அதனால என் கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப நீதிமன்றத்தில் பல ஆளுகள் சுவ மூட்டோலாம் பல ஜட்ஜுகள்லாம் கேஸ் எடுக்கிறீங்களே, இதையும் சுவ மூட்டோவை நீங்க எடுக்கக்கூடாது. போன வருஷம் நீங்க கேஸ் போட்டு கொடுத்த இடம், இந்த வருஷம் வேணுமுன்னே ஞாயிற்றுக்கிழமை விழா, சனிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு கொடுக்குறேன், ஏன்னா இவங்க எங்கேயும் அர்ஜென்ட் ஹியரிங் போட்டு வாங்கிடப்படாதேன்னு. அப்போ நீதிமன்றத்தையும் ஏமாற்றக்கூடிய திருட்டுத்தனத்தையும் இந்த திருட்டு திராவிட அரசு செய்திருக்கிறது. அப்ப இதையும் நீதிபதிகள் கவனத்தில் கொண்டு இந்த விஷயத்தை செய்த அதிகாரிகள் மீது ஒரு கடும் நடவடிக்கை எடுத்தா தான் நாளைக்கு மேல இருக்கிற கட்சிக்காரனுக்கு கழிவு விடக்கூடிய வேலையை கீழே இருக்கிற ஆபீசர் செய்ய மாட்டான். அப்படின்னா தான் இந்த நாட்டில் ஹிந்துக்கள் தங்களது அடிப்படை உரிமைகளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை நீதிமன்றம் உணர்ந்து செயல்படுமா வரும் நாட்களில் பார்ப்போம். திருப்பூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்திலிருந்து வந்தவர்களை 6 பேரை டெல்லி போலீசார் கைது செய்திருக்கிறனர். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களுக்கு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு இருப்பதாக அவர்களை கண்டறிந்திருக்கிறார்கள். இதை எப்படி கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சமீபத்துல கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக போஸ்டர்கள் எல்லாம் ஒட்டி இருந்திருக்கிறார்கள். இது யார் அதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்து அங்க டெல்லி போலீசார் விசாரணை செய்து சிலரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை விசாரிக்கும் பொழுது இவர்களுக்கு ஆதரவாக இங்க தமிழகத்துல இருந்த இவர்கள் பெயர்களை அவர்கள் சொல்லவும், அதை வைத்து டெல்லி போலீசார் இங்க இந்த 6 நபர்களை தமிழகத்துல இருந்து கைது செய்திருக்காங்க. இதை தவிர மேற்கு வங்கத்திலிருந்து இது தொடர்பாக 2 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். இவர்களிடம் பல சிம் கார்டுகள் எல்லாம் பறிமுதல் செய்திருக்காங்க. மேலும் பல ஆவணங்களை எல்லாம் பறிமுதல் செய்திருக்காங்க. எந்த அமைப்புக்காக இவர்கள் வேலை செய்திருக்காங்க, லஷ்கர் இ தொய்பாவுடன் தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு பேட்டர்ன். இதை செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் மட்டும் இல்லாமல் கொஞ்சமாவது தேசத்துக்கு மேல அபிமானம் இருப்பவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னாடி எப்படின்னா, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணா எப்படி ஆப்ரேட் பண்ணோம்னா, டைரக்டா அவன் ஹேண்ட்லர் இந்தியாவில் இருப்பான். ஹேண்ட்லர் எங்க இருப்பான், பாகிஸ்தான்ல இருந்து கமாண்டை வாங்குவான், கமாண்டை வாங்கி ஹி வில் ஹேண்டில் இட் ஹியர். அவன் என்னெல்லாம் பண்ணணுமோ அவன் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இந்த பேட்டர்ன் எப்படி போகுதுன்னா, பாகிஸ்தான்ல இருந்து அவன் நேரம் பங்களாதேஷுக்கு ஹேண்டில் போறான். பங்களாதேஷ்காரன் நம்ம நாட்டுக்குள்ள இவன் ஹேண்டில் பண்றான் விஷயம். நல்லா கவனிச்சுக்கணும். பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷுக்கு போய் பங்களாதேஷ்காரன் இந்த நாட்டில் ஹேண்டில் பண்றான். அப்ப டைரக்டா இப்ப நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்சஸ்ல இந்தியா இவன் பங்களாதேஷ் பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர்னு நீங்க சொல்ல முடியாது.
பிடிபட்டிருக்கிறோம் வங்கதேசத்துக்காரன், அவன் அந்த நாட்டுல இருந்து இங்க வந்த பயங்கரவாதி. பட் இந்த பேட்டர்னை நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா, வங்கதேசத்துல உள்ளவனை ஹேண்டிலரா பாகிஸ்தான்காரன் பயன்படுத்துகிறான். இப்ப இதோட நம்ம எதை போடணும் அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னா, இந்த சிஏஏக்குள்ள சட்ட திருத்தம் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஐயோ வங்கதேஷ்காரன் இந்த நாட்டை விட்டு போக கூடாதுன்னு சொல்லி ஆதரவு தெரிவிச்சு இந்த நாட்டுக்குள்ள கலவரம் பண்ணானே இந்த காங்கிரஸ்காரன். முதலாவதாக அந்த போராட்டத்திற்காகத்தான் நானே அரசியலுக்கு வந்தேன்னு சொன்ன. அப்படியே இங்க ஒரு பையன் உதயநிதி, அந்த பையன் டெபுட்டி சிஎம், அந்த பையன் அவன். இந்த ஆளுகள்லாம் இப்ப புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க யாருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? வெளிநாட்டுல இருந்து இந்த நாட்டுல வந்து பாகிஸ்தான்காரனுக்கு ஹேண்டிலரா வரக்கூடிய ஒருத்தனை பாதுகாப்பதற்கான போராட்டத்திற்கு ஒரு மாநிலத்தின் துணை முதல்வர் பெருமையாக பீத்திக் கொள்கிறார். நான் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு. இதையும் கூட கேவலம் இந்த மாநிலத்துக்கு இருக்க முடியுமா? இதையும் கூட ஒரு தேச துரோகியை நீங்க இந்த ஒரு நாட்டுல ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல வச்சிருக்க முடியுமா? என்ன விஷயம்னு பார்த்தாச்சுன்னா, பங்களாதேஷ் அங்க எழுதி போட்டிருக்கான், அங்க போஸ்டர் எழுதி ஒட்டி இருக்கா அப்படி டெல்லியில. அதுக்கு மாத்தணும். இது ஒரு பேட்டர்ன். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தனை கைது பண்ணாங்க கர்நாடகால. அவன் இந்த மாதிரி ISIS ப்ரோவுக்கா வேண்டி எழுதி போஸ்டர் ஒட்டினா. அதுக்கப்புறம் வேற இடங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு காரை போய் எரிக்கிறது, இல்லைன்னு ஒரு கல்லை விட்டு எரிக்கிறது. இப்ப இதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கோவில்களுக்கு போய் இந்த மாதிரி தவறாக எழுதி போடக்கூடிய ஒண்ணு நம்ம அமெரிக்கால பார்த்தோம், ஆஸ்திரேலியால பார்த்தோம். ஹிந்து கோவில்களுக்குள்ள செவர்கள்ல அதை அசிங்கப்படுத்துற மாதிரி எழுதுறது போடுறது யூகேல பார்த்தோம். ஸோ இதெல்லாம் என்ன, ஒரு மாடியூல் ஆஃப் ISIS. முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நீ என்ன உனக்கு எழுது, இவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்னு பாக்குறது. அதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு சின்ன ஒரு சோஷியல் கிரைம் ஏதாவது ஒன்று பண்ணு. ஸோ இதுலெல்லாம் இவன் சக்சஸ்ஃபுல்லா, இவன் எவ்வளவு, இவன கெப்பாசிட்டி எவ்வளவு, இவன் எந்த அளவு இவன் காமாஃப்ளாஜா இருக்கான், இவன் எந்த அளவு ஒரு திடத்தன்மையோட இவன் இருக்கான், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்த லெவலுக்கு இவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. இதுதான் உலகம் முழுவதும் ISIS பண்ணக்கூடிய மாடியூல். அப்ப இந்த மாடியூலோட ஒரு அங்கம் தான் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. இப்ப இதோட நம்ம எதை யோசிச்சு பார்க்கணும்னா, TN பாளையம்னு ஒரு ஈரோடு மாவட்டத்துல ஒரு இடம் இருக்கு. இந்த TN பாளையத்துல ஒரு பங்களாதேஷ்காரன் திடீர்னு நடு ரோட்டில் இருந்து நமாஸ் செய்தான். அந்த செய்தி வந்த உடனே தேஸ்ரீ டிவில நான் தான் பண்ணேன்னு நினைக்கிறேன் அந்த செய்தியை. அன்னைக்கே நான் சொன்னேன் இது இந்த மாடியூல்ல ஒண்ணு அப்படின்னு. இப்ப பாருங்க, இப்ப இந்த மாடியூல்ல பிடிச்சிருக்காங்க. அன்னைக்கே என்னைய இதை விசாரிக்க வேண்டும், எனக்கு இதுலதான் சந்தேகம் இருக்குன்னு இதே ஸ்ரீ டிவில நான் சொன்னேன். இப்ப நீங்க டெல்லியில பிடிச்ச மாதிரி அன்னைக்கு TN பாளையத்துல பிடிக்கல இல்லை. அப்ப TN பாளையத்துல இந்த மாடியூல் வந்து வேலை செய்கிறதா இல்லையா? அப்ப ஈரோடுக்கும் திருப்பூர் பக்கத்து மாவட்டம், the same module works. அப்போ தமிழ்நாட்டுல இந்த மாடியூல் செயல்படாத இடம் எங்க? இப்ப பாருங்க, காரில் வந்தது, சிலிண்டர் வெடிச்சதுன்னு நம்ம ஊரோட திமுக மந்திரி சொன்னா, ஆனா அதுல வச்சது வெடிகுண்டுன்னு தெரிஞ்சது. இப்ப இதில் ஈடுபட்டவர்களுக்குள்ள பின்னணி என்ன? அதுக்கு அடுத்தது என்னன்னா, இவனுக்கு 50 பேரும் பங்களாதேஷ்காரனா பிடிச்சிருக்காங்க. திருப்பூர்ல எவ்வளவு நாள் வேலை பார்த்திருக்கான், இந்த கம்பெனில வேலை பார்த்திருக்கான், அந்த கம்பெனில வேலை பார்த்திருக்கான்னு அவனுக்குள்ள ஜாதகம் போட்டு பேப்பர்ல இப்ப வந்தாச்சு. அப்ப இவனுங்களெல்லாம் இங்க ஹாஸ் பண்றது யாரு? ரெண்டாவது, ஏன் தமிழ்நாட்டை இவங்க சூஸ் பண்றாங்க? வங்கதேசத்திலிருந்து விரட்ட அங்கிருந்த மக்கள் இந்திய அகதிகளாக இந்த நாட்டுக்குள் வந்தால், பெங்காலுக்கு அடுத்தபடியாக அவர்கள் போவது ஜம்மு, அதுக்கு அடுத்தது அவங்க வந்து சுவாபாவிகமாகவே தமிழகத்திற்கு தானே வருவார்கள்னு சொல்லி ஜிகில இவன் ஒவைசி ஒரு டயத்துல பேசினான். அப்படி ரெண்டாவது, ரோஹிங்கியாக்களுக்காக நாங்கள் முகாம் எல்லாம் நடத்திறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அதுக்கு கிளம்பி அதுக்கு நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டது த ஜவா கொரிலா அப்படின்னு. இப்போ அவர் திமுகவா, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமா, இல்லைன்னா அவர் மனித மக்கள் கட்சியான்னு நமக்கு தெரியாது, எந்த கட்சியில இருக்காருன்னு தெரியல. அவர் இப்ப இன்னைக்குதான் அவர் வந்து கருணாநிதி கட்சியோட, அதாவது திமுகவோட இன்னைக்குதான் கூட்டணி வேற பேச போயிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான பயங்கரவாதிகளை ஹார்பர் பண்ணுவதை நாங்கள் ஒரு தொழிலாக வைத்திருக்கிறோம்னு இவங்க தான் அறிவிச்சிருந்தாங்க. இல்ல இவங்களையும் கூட நாங்க தான் நிறைய செய்யறோம் அப்படின்னு இன்னொரு துலுக்கு குரூப் கிளம்பி வந்தது. நல்லா யோசிக்கணும். அப்ப இன்னைக்கு அரசாங்கத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா,
வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஹேண்ட்லர்ஸுக்கு நம்ம நாட்டில் ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறார்கள். இப்ப இந்தியன் ஹேண்ட்லர்ஸ் போய் பங்களாதேஷி ஹேண்ட்லர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நீ கிருஷ்ணகிரி அவுட்டர்ல போய் பாருங்க, ஒரு வங்க மொழியில கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மதரசாவே இருக்கு. கிருஷ்ணகிரிக்கு வங்க மொழி எங்கிருந்து வந்தது? அப்ப அங்க எவ்வளவு வங்கதேசத்தினர் இருக்கிறார்கள் அதை சுத்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க வந்து இப்போ எங்கிட்ட ஓரளவு சர்வே இருக்கு, நான் சொல்ல தயாரா இருக்கு. இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி இவர்களுக்கு முழுமையாக விசாரிப்பதற்கு இன்னைக்கு முதல்ல தமிழ்நாடு போலீஸ்ல ஸ்ட்ரென்த் இருக்கா? ஃபர்ஸ்ட்ல இன்டென்ஷன் கிடையாதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம், அந்த அளவும் பெருகி கிடக்க அந்த நாட்டுல. இப்ப டைரக்டா பாகிஸ்தான்காரன் அவனை வச்சு ஹேண்டில் பண்றான். இப்ப இதோட பாருங்க, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல பல ரயில்வே டிராக்ல பல சாபட்டேஜுக்கா வேண்டியான முயற்சிகள் எல்லாம் நடந்தன. பலதுல யாருன்னு தெரியல, பலதுல அவன் பைத்தியக்காரன், பலதுல அவன் வந்து ஒரு ஹிந்து சாமியார் மாதிரி இருந்தான்னு சொல்லி பல கதைகள்ல நடந்ததா இல்லையா? ஆமா. அப்ப இதுக்கு பின்னணிகள் எல்லாம் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கிறதா என்பதை யார் இப்ப வந்து விசாரிக்க போறாங்க? ஏன்னா ஸ்ரீ டிவியில ஒவ்வொரு ஆக்சிடென்ட் வரும்போது நான் சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கு நடந்திருக்கிறதுங்க கூடியது விந்திய மலைக்கு தெற்கேயும் இந்தியா இருக்கிறது என்பதை இனிமேயாவது புரிந்து கொள்ள முயற்சிக்குமா இந்த டெல்லி அரசு? அவர்கள் காதில் இது விழுமான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம சொல்றத ஊதர சங்கம் நம்ம ஊதிடுவோம். இப்ப இங்க வந்து பங்களாதேஷ்ல இருந்து ஆபரேட் பண்றான், இங்க வந்து அப்படி. இப்ப நீங்க என்னன்னா டெல்லியில எழுதி போட்டதுக்காக நீங்க இங்க வந்து அரெஸ்ட் பண்ணீங்க. இங்க இருந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து அப்படியே இந்த மலையில ஏறி ஏறி ஒரு ரோடு மேல கோத்தகிரிக்கு போகும். அந்த கோத்தகிரி போகக்கூடிய ரோட்ல எல்லாம் இந்த வெள்ளை அடிச்சு எழுதி போட்டானே, அந்த நேரத்துல இதே ஸ்ரீ டிவியில நாங்க சொன்னோமே, அவனை இதுவரை எத்தனை பேர் கைது பண்ணீங்க? கைது செய்யப்பட்டார்களா? இல்ல. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்து முடிஞ்ச உடனே பீச் செவத்துல இந்தியாவுக்கு எதிரான வாசகங்கள் எழுதப்பட்ட நேரத்துல 2017 ஆண்டு ஜனவரி மாசம் இதே மனுஷன் நான் கத்துனேனே. அப்ப இன்னைக்கு டெல்லியில நீங்க இது என்ன என்பதை பார்த்து அவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ண மாதிரி அன்னைக்கு நீங்கள் செய்யவில்லையே. இந்த ஆதங்கம் எனக்கு இருக்குமா இருக்காதா? தமிழ்நாட்டுல இருக்கிற எனக்கு. அப்போ தமிழ்நாட்டுல இன்னைக்கு டெல்லியில நீங்க வந்து ஒரு கிராஃபிட்டியை வச்சு இவ்வளவு தூரம் இதெல்லாம் மாடியூல இது பண்ணீங்க, கடைசியா எங்க அந்த மாடியூலை நீங்க கிராக் பண்ண வரும்போது அது தமிழ்நாட்டுக்கு லீடு ஆகுது. ஆனா தமிழ்நாட்டிலே இவ்வளவு நாளா தொடர்ந்து நடந்து கொண்டுதானே இருக்கிறது. அப்ப இங்க இருக்கக்கூடிய அரசே இதை கண்டுகொள்ளாமல் தானே விட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இவன் ஒரு பயங்கரவாதி இந்த மாதிரியான வேலை செய்கிறான்னு சொன்னா, இதை கண்டுகொள்ளாமல் இவனை வளர்த்து விடக்கூடிய தமிழ்நாடு அரசும் பயங்கரவாதி தானே. என்ன நடவடிக்கை எடுக்க போறிய? அவ்வளவு பேர் இங்கதான் அடைக்கலும் பூந்திருக்கான். இவனை வெளியில தள்ளக்கூடாதுன்னு இங்க உள்ள துணை முதல்வர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப தேசத்தின் பாதுகாப்பு என்பது தில்லியின் பாதுகாப்பு மட்டும்தானா? இல்லைன்னா எங்க தெங்கனி கோட்டையின் பாதுகாப்பும் உள்ளடக்கியதுதான் தேசத்தின் பாதுகாப்பாங்கிறது தான் இப்ப என் கேள்வி. இப்படி ஒரு அரசாங்கத்தை நீங்க இங்க வச்சுக்கிட்டு எப்படி நீங்க நாளைக்கு பயங்கரவாதத்தை தடுக்க போறீங்க? இது அவ்வளவு எங்க நடந்திருக்கு. அங்க கிராஃபிட்டி இங்கேயும் இதே மாதிரி எழுதி போட்டிருக்கான். நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு பாருங்க. மேட்டுப்பாளையத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டே இருக்கு. ஒருத்தர் கொடுத்தாரு கம்ப்ளைண்ட், இன்னைக்கு வர அந்த கம்ப்ளைண்ட் மீது நடவடிக்கை இல்லை. ஏன் நடவடிக்கை இல்லை? ஏன் என்ஐஏ அந்த கேஸ் எடுக்கல? ஏன் தமிழ்நாடு அரசு அந்த கேஸை என்ஐஏக்கு ரெஃபர் பண்ணல? அப்ப இன்னித்து அரெஸ்ட்ங்க கூடியது டெல்லியில எங்கேயோ நடந்த ஒரு பயங்கரவாத செயலுக்கு பங்களாதேஷில் இருக்கிறவங்க இங்க வந்து ஒளிஞ்சுகிட்டு வந்தான் என்பது அல்ல. அந்த ஹேண்ட்லர்ஸ் இங்கிருந்தும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் இன்று பயங்கரவாத செயல்களின் தலைமையிடமாக மாறி இருக்கிறது. இதைத்தான் இந்த செய்தி காட்டுகிறது. ஐபிஎஸ் போட்டுக்கிட்டு தமிழ்நாடு காவல்துறையில் சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகளாகட்டும் காவல்துறையினராகட்டும் சிங்கத்தலை போட்ட இந்த பேட்ஜுக்காகத்தான் உங்களுக்கு சம்பளம். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அதற்காகத்தான் கொடுக்கப்படுகிறது. ஒரு கட்சியின் அடியாட்களாக இருந்து வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு தயவு செய்து துரோகம் செய்யாதீர்கள்.
காவல்துறையின் கண்ணியத்தை தயவு செய்து குறைக்காதீர்கள். நான் மறுபடி சொல்லக்கூடிய விஷயம்தான், இந்த தேசத்தின் பாதுகாப்புக்கு எப்படி இராணுவம் இருக்கோ அதே மாதிரி உள்நாட்டு பாதுகாப்போட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸே இப்போ காவல்துறையினர். இந்த கடமையை உணர்ந்து செயல்படுங்கள். உங்களை நம்பி தான் நாங்க இருக்கோம். ஆனா இந்த மாதிரி கட்சிக்காரனுக்கு சொல்றான், மேல இருக்கிறவன் ஓட்டுக்காக சொல்றான்னு சொல்லி உங்கள் கடமையிலிருந்து நீங்கள் விலகுவீர்கள் என்றால் இந்த பாவம் ஒரு நாளும் உங்களை விட்டு போகாது. உங்க தலைமுறைகள் அவ்வளவு இதற்காக கஷ்டப்படும். இதை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுங்க. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றாமல் நீதிமன்றத்தை அவமதித்ததற்கான வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்குல அமைச்சர் ரகுபதியையும் அந்த வழக்கில் சேர்த்து அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கலெக்டர் பிரவீன்குமார், போலீஸ் கமிஷனர் லோகநாதன், அதுக்கப்புறம் கோவில் செயல் அலுவலர் யக்ஞ நாராயணன் இவங்க மேல எல்லாம் இந்த கோர்ட்ல வழக்கு இருந்தது. அவர்கள் நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்தார்கள் என்று ஏற்கனவே. அதற்காக தான் இப்ப சமீபத்துல அவங்க எல்லாருமே வந்திருந்து நிபந்தனையற்ற மன்னிப்புகளாம் கேட்டார்கள். 2ஆம் தேதிக்கு அந்த வழக்கை ஒத்திவைத்தார் நீதியரசர். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்துல ரகுபதியும் அவர்களுடைய பேசிய அந்த வீடியோவை எடுத்து இதை ஒரு ஆதாரமாக வைத்து பரமசிவம் என்பவர் இந்த வழக்குல அவரை ஒரு இடையீட்டு மனுவாக தாக்கல் செய்திருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, இவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்ப அது ரகுபதி என்ன அந்த சமயத்துல பேசியிருக்காரு அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்காங்க. ஜனவரி 6ஆம் தேதி ரகுபதி பேசும் பொழுது, நீதிமன்ற உத்தரவுப்படி தூணில் தீபம் ஏற்றுவதை தடுக்கவே தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு ரொம்ப தெளிவாக அதை சொல்லியிருக்கிறார். அப்படி செய்திருக்காவிட்டால் அங்கு தீபம் ஏற்றிருப்பர், அப்படி நடந்திருந்தால் அதுவே வழக்கமாகி இருந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் அதில் தெரிவிச்சிருக்காரு. இதுல உள்நோக்கம் இருக்கு. அதனால உடனடியாக ரகுபதி மேல இது அவருக்கு எதிர்கட்சியார் இதில் அவரையும் இணைத்து அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். பரமசிவம் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வழக்கு வந்த நேரத்துல இந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். இந்த வழக்கில் ரகுபதியும் தமிழக அரசும் சேர்க்கப்பட வேண்டும் இந்த கண்டெம்ப்ட்ல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இந்த விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். இதே விஷயத்தை தான் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ரகுபதி அவர்கள் இவர் பரமசிவம் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். ஒரு சரியான காரியத்தை திரு பரமசிவம் அவர்கள் செய்திருக்கிறார். ஏன்னா இதுல அரசாங்கம் தெளிவா சொல்லியிருக்கு, மேல தெய்வம் ஏற்றக்கூடாது என்பதற்காகத்தான் 144 இதை செய்தோம் அப்படின்னா ரகுபதி சொல்லித்தான் செய்திருக்காரு. ஆனா அதே நேரத்துல பிரவீன்குமார் வேற ஒரு காரணத்தை கோர்ட்ல சொல்லியிருக்கார். அப்ப இது கண்டெம்ப்டுக்கு அப்பாற்பட்டு நீதிமன்றத்தில் பொய் சொல்லி இருக்கிறார்கள். பெர்ஜுரியும் இதுக்குள்ள வரும். அப்படி பெர்ஜுரின்னு வரும்போது கலெக்டர் உத்தரவு மட்டும்தானே. இப்ப கலெக்டர் எஸ்பிக்கு இந்த உத்தரவு கொடுத்துருக்காரா அங்கக்கூடியது விசாரணைக்கும் உட்படுத்தப்பட வேண்டும். நான் ஏற்கனவே இந்த இதில் சொன்னேன், இனிகோ திவ்யன், அப்புறம் அந்த அம்மா ஒரு சசிபிரியா, அந்த அம்மா, அதுக்கப்புறம் இந்த லோகநாத், இவங்க 3 பேரையும் எக்காரணம் கொண்டு நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாது. இவங்களையும் கண்டெம்ப்ட்ல இருக்கணும். இது அரசாங்கம் திட்டமிட்டு செய்ததுதான். ஏன் இது அரசாங்கம் திட்டமிட்டு செய்ததுன்னு அந்த பழைய வீடியோல எல்லா விஷயத்தையும் நான் விவரமா சொல்லியிருந்தேன். இன்னைக்கு திரு பரமசிவம் அவர்கள் இதை செய்திருக்கிறார். உண்மைக்குமே இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ரகுபதி மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை நாங்கள் செய்ததை எப்படியெல்லாம் அதை நியாயப்படுத்தி கூட அதற்கு பின்னாடி சேகர் பாபுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் பேசி இருக்கிறார்கள். ஆனால் இது திட்டமிட்ட சதிதான் என்பதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணு. 2வது, ஏன் நாங்க தடுத்தோம் அப்படிங்கக்கூடியதுக்கு கலெக்டர் கொடுத்த வெர்ஷன் ஒண்ணு, லா மினிஸ்டர் கொடுத்த வெர்ஷன் ஒண்ணு. இப்ப 2ல யாரு பொய் சொல்றாங்க? அப்ப பொய் சொல்றவனுக்கு மேல பெர்ஜுரியில அடுத்த கேஸும் போடணும். ஏன்னா தே லைடு பிஃபோர் த கோர்ட். ஸோ அந்த செக்ஷனிலும் ஒரு வழக்கு தொடரப்பட வேண்டும். அதுவும் இதோடன் சேர்ந்து வந்தாச்சுன்னா உண்மைக்குமே அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன். அதாவது இந்த அரசு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஹிந்து இன அழிப்பை திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு அரசு. இந்த அரசின் இந்த சதித்திட்டங்கள் ஒவ்வொன்றாக இன்று அம்பலப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நான் இதை பார்க்கிறேன். ஹிந்துக்களின் தொடர் போராட்டத்தின் அடையாளமாக நான் இந்த மனுவை பார்க்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கஞ்சிக்குழி வனப்பகுதியில மலை உச்சியில கிறிஸ்தவ தியான மையம் அமைப்பதற்காக மனோ தங்கராஜ் அவர்கள் முயற்சிக்கிறார். இதை தடுக்காவிட்டால் நாங்க இப்ப ஸ்டாலின் கன்னியாகுமரிக்கு வர நேரத்துல நாங்கள் கருப்பு கொடி போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கஞ்சிக்குழி வனப்பகுதியில மலையேற்றம் அப்படிங்கிற அந்த ட்ரெக்கிங்காக இப்ப அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல அனுமதி கொடுக்கும் பொழுது அங்கேயே அதாவது ஐவகை நிலத்தினுடைய அடையாளமாக
இது வந்து முல்லைக்கான இடமாக இந்த இடத்துல வந்து ஒரு பூங்கா அமைப்பதற்காக நிலத்தை வந்து ஏற்கனவே வனத்துறையினர் வந்து வேளாண் துறைக்கு அந்த நிலத்தை வந்து கிரயம் பண்ணி கொடுத்திருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. அதற்கான அந்த ஆர்டர் எல்லாம் இருக்கிறது, அது சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 2 கோடி ரூபாய் அதுக்கு வந்து மானியம், அதாவது நிதியும் அதுக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல தான் இவர் வந்து ஒரு தியான மையம், அதாவது கிறிஸ்துவ தியான மையம் ஒன்றை அமைப்பதற்காக முயற்சிக்கிறார் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த அதாவது அவர் என்ன பண்றாருன்னா, மனோ தங்கராஜ் அவருடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் பேஜில் வந்து அவர் ஒரு மெசேஜ் போட்டிருக்கார். அதுல வந்து அவர் ரொம்ப தெளிவாக அவர் சொல்றாரு வந்து இது மாதிரி ஒரு பூங்கா, முல்லை பூங்கா மற்றும் தியான மையம், அதுக்கப்புறம் இந்த மலையேறி இந்த ட்ரக்கிங் போறதுக்கான ஒரு வசதி இதெல்லாம் ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக வந்து அந்த வேலிமலை பாதை அந்த வழியாக முழுவதுமாக அந்த ட்ரக்கிங்கான அந்த இவைகள் எல்லாம் அமைத்திருக்கிறார்கள் அப்படி என்று கூறப்படுகிறது. இதற்கு தான் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கார்கள் இந்து முன்னணியினர். முதல்ல பாயிண்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி திமுகவின் தற்குறித்தனத்துக்குள்ள இன்னொரு எடுத்துக்காட்டு. முதல்ல முல்லை அப்படின்னா முதல்ல அது வந்து மலை இல்லை, குறிஞ்சி தான் மலை. முதல்ல மலையை வந்து நான் முல்லை பூங்கா வைக்க போறேன்னா அடிப்படை தமிழ் தெரியாத தற்குறிகள் இங்கக்கூடியதை மறுபடியும் அவங்க நிரூபிச்சுட்டாங்க. சரி பரவாயில்ல, இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்னு பேரை சொல்லணும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நெய்தலுக்கான ஒரு ப்ராஜெக்ட்னு ஒன்று யோசனை பண்ணாங்களாம். அது எங்கன்னா கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிற சன்செட் டவர் பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல யோசனை பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவன்லாம் இதை எதிர்த்த உடனே அதை அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அவன் இடம் அதில் பாதிச்சிடப்படாது. உடனே அது நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது. இப்போ முல்லை நிலமே இல்லாத ஒரு குறிஞ்சி நிலத்தில் முல்லைக்கு நான் பூங்கா வைக்க போறேன் அப்படின்னு சொன்னா இதன் நோக்கம் என்ன? ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த பக்கத்துல உள்ள பல வழிபாடுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நீ போய் இப்போ வந்து தியான மண்டபம்னு இவர் வந்து ஃபேஸ்புக்கில் போடுறாரு. அப்போ இதுக்கு பின்னாடி அப்போ இந்த அமைச்சர் வந்து, நான் என்ன கேட்குறேன், இப்போ இது அரசாங்கத்தோட ஒரு திட்டம். இதில் இந்த மாதிரி உடனே ஒரு அமைச்சர் செய்தாச்சுன்னா இது மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்குள்ள திட்டம் உள்ளதா இல்லையா? நிச்சயமாக. ஏன்டா அப்ப அந்த ஆளைய ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கிய? ஊர்க்கார மேல எல்லாம் கேஸ் போடுற. அதாவது இது இந்த திருவான்மியூர்ல வந்து முருகனுக்காக வேண்டி ஊர்வலம் போனாலே மதக்கலவரம் ஏற்படுமா? ஓப்பனா இப்ப பேஸ்புக்ல போஸ்டர் போட்டிருக்காரு, அரசு திட்டத்துல நான் வந்து கிறிஸ்தவ தியான மண்டபத்தை கொண்டு வர போறேன்னு. தியான மண்டபத்துல குறிஞ்சியில என்ன தியான மண்டபமா இருக்கும்? முதல்ல அதே முல்லையில குறிஞ்சியில முல்லை ப்ராஜெக்டை வச்சதும் தற்குறித்தனம். அதுல எங்க இருந்து தியான மண்டபம் வந்தது? அப்போ கிறிஸ்தவனுக்கு ஒரு மெசேஜ், இந்த பார், இந்த மலையை நம்ம கைப்பற்றிட்டோம், நான் இங்கேயும் கொண்டு வர போறேன் ஒரு கிறிஸ்தவ இதை ஞாபகம் வச்சுக்கோ, நமக்காக நான் தான் எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சு கிறிஸ்தவமயமாக்கிறேன் இந்த மாவட்டத்தை. இந்த மெசேஜ். அப்ப இது மத ரீதியாக பிரச்சனை ஏற்படுத்துறதுன்னு சொல்லி ஏன் இந்த ஆள் மேல கேஸ் போடல இதுவரை? இது இந்த ஆளுக்கு இது வந்து வழக்கமாய் போச்சு. ஏற்கனவே பாரம்பரிய பல 100 வருஷமாய தக்கலை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திருச்செந்தூருக்கு காவடி போகும், அதை தடுத்த அப்படி. அதுக்கப்புறம் மண்டக்காட்டில் நடக்கக்கூடிய சமய மாநாடு, ஹைந்தவ சேவா சங்க மாநாடு, அதை போய் தடுக்க பார்த்தா அப்படி. ஒவ்வொரு இந்து திருவிழாக்களையும் தடுப்பதையே இந்த முழு நேர வேலையாக கொண்டு அந்த மாவட்டத்தில் செயல்படுகிறார். நான் இப்படி தடுக்கிறேன், ஹிந்துக்களை நான் ஒழிக்கிறேன், அதனால் நான் தான் உண்மையான கிறிஸ்தவ தலைவர் அப்படின்னு தன்னை இவர் பொசிஷன் பண்ணிக்கிறார். என் கேள்வி என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள்ட்ட இந்த மாதிரியான அடிப்படைவாதமும் இந்த மாதிரியாக இன்னொரு சமயங்களை இன அழிப்பு செய்பவர்களைத்தான் நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதுதான் எங்கள் மதத்தின் கோட்பாடு என்று நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? அந்த மதத்துல நல்லா இருந்தா இப்ப என்ன பண்ணிருக்கணும்? இது தப்புன்னு சொல்லி வந்திருக்கணுமா வேண்டாமா இது நடக்கும்போது? நிச்சயமாக. அப்ப இதையே அவர்கள் செய்யவில்லை. அப்ப எப்படி பயங்கரவாதத்தில் ஈடுபடக்கூடியவரை தலைவராக துலுக்க சமுதாயம் கைய காட்டுகிறதோ அந்த மாதிரி தானே நீங்களும் பண்றீங்க. அப்ப இது அடுத்த ஒரு மத பயங்கரவாதத்திற்கு நீங்கள் ஒருவரை தயார் செய்கிறீர்கள்னு தானே அர்த்தம். அப்ப ஏதோ நாங்க தான் என்ன ரிலிஜியன் ஆஃப் லவ், அன்பின் மதம். ஆமா, இதுதான் உங்க லவ்வா? சரி, இதெல்லாம் வரும்போது ஊர்ல நடக்கக்கூடிய சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பேராயர்கள் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் விடுறீங்க. இந்த மாதிரி கிறிஸ்தவ மதத்தின் பெயரை வைத்து ஓட்டு வாங்குவதற்காக அயோக்கியத்தனம் செய்கிற ஒரு அமைச்சர்
இப்போ உங்களுக்குள்ள அமைதியை பேச வேண்டியதுன்னு எங்க ஊர்ல ஒருத்தர் கிடக்காரு, பால பிரஜாதிபதி அடிகளார். அந்த பிரஜாதிபதி அடிகளார் அங்கதான் சமய நல்லிணக்கத்தெல்லாம் பத்தி பேசக்கூடியவர். எப்படி ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்க பத்தி ஏன் இன்னைக்கு வர பேசல? இது நல்ல கணக்கு எடுத்து கிடக்கக்கூடிய விஷயம் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த காலத்துல என்ன ஹேர் கட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா வைகுண்டரை பத்தி கொஸ்டின் பேப்பர் எடுத்ததுக்கு அப்புறமும் திமுக மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டீரு. உங்களை மாதிரி எல்லாம் ஒரு சமூக துரோகி இந்த உலகம் பார்க்க முடியுமா? ஐயா வைகுண்டரை ஹேர் கட்டிங் கார்டுன்னு சொன்னால அந்த கட்சி அவனுக்கு மன்னிப்பு கூட கேட்கல. அடுத்த திமுக மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு வேற வந்தார். அப்ப அந்த மாவட்டத்துல துரோகிகளும் இருக்கிறார்கள் இந்து சமுதாயத்தில். இதெல்லாம் வருத்தப்படக்கூடிய விஷயங்கள். இப்ப பாருங்க, ஏற்கனவே நீங்க அந்த பக்கம் காளிமலை இருந்தது, அது பக்கத்துல ஒரு கிராஸை வச்சு குருசுமலைன்னு அங்க ஒரு பஞ்சாயத்து உண்டாங்க. முருகன் குன்றம் வர வேண்டியது, அந்த முருகன் குன்றத்துல ஒரு கிராஸை வச்சு பிரச்சனையை உண்டாக்குனாங்க. இந்துக்கள் போராடி வெற்றி பெற்றார்கள். விவேகானந்தர் பாரு, அங்க ஒரு சிலுவையை கொண்டு வச்சு அங்க விவேகானந்தர் வரப்படாதுன்னு சொல்லி அங்க ஒரு அயோக்கியத்தனம் பண்ணார்கள். இப்ப லேட்டஸ்டா மயிலாடும்பாறையில அங்க முருகன் சிலையை வைக்கக்கூடாது, நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் முருகன் சிலையை வைக்க விடாமல் அரசாங்கமும் சேர்ந்து அதை தடுக்குது. அப்போ வேண்டேஜாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டுகள்ல ஹிந்து அடையாளங்களை அழிப்பது, கிறிஸ்தவ அடையாளங்களை புகுத்துவது, இந்த பேட்டர்னை கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகளாக சர்ச் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது. அதன் தொடர்ச்சி தான் அது. இப்ப கடைசியில எனக்கு கிடைத்த தகவல் படி என்ன அப்படின்னா, இல்ல 2 கோடி ரூபாய் இது பண்ணியிருக்காங்க, இந்த ட்ரெக்கிங் இதுவும் இந்த மாதிரி இந்த முல்லை இதுக்கு பூங்கா இதுக்கு மட்டும்தான் அப்படின்னு கலெக்டர் எஸ்பி எல்லாம் பேசினதுனால இப்ப தற்காலிகமாக ஹிந்து அமைப்புகள் போராட்டத்தை பின்வாங்கி இருக்கிறார்கள். ஆனா ஹிந்து அமைப்பினர் இதை ஏன்னா முதல்வர் வரும்போது பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக பொய் சொன்னார்களா இந்த அதிகாரிகள் என்பது எனக்கு தெரியாது. ஏன்னா அதுக்குள்ள வாய்ப்பும் இருக்கும். ஆனா ஹிந்து அமைப்புகள் அதுல உஷாரா இருப்பாங்கங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அது பல போராட்டங்களை கண்ட மாவட்டம். அதனால இவங்கள மாதிரி பல ஆட்களை அவங்களும் பார்த்துருப்பாங்க. அதனால நம்ம ஆட்களும் உஷாரா தான் இருப்பாங்க. அதனால முதல் கேள்வி, முல்லைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நீ ட்ரெக்கிங் வே அதோட நிப்பாட்டு. நீ முல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்க. 2வது, இதை வேண்டும் என்று இந்த மாதிரி தியான மண்டபம்னு சொல்லி சம்பந்தமே இல்லாத ஒரு அமைச்சர் போட்டிருக்காரு. ஏதோ ஒரு கட்சிக்காரன் போட்டா வேற, டிஸ்ட்ரிக்டோட பொறுப்பு அமைச்சரே இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா இதுக்கு பின்னணியில ஏதோ ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற முடிவுடன் அவர் செய்திருக்கிறார். அப்ப இவரை மந்திரி சபையிலிருந்து இதுவரை ஏன் ஸ்டாலின் நீக்கல்? ஏன் இவர் மேல எந்த வழக்கு பதிவுபடவும் இல்லை? அதனால ஹிந்து இன அழிப்பை திட்டமிட்டு செய்யும் இந்த அரசின் கிறிஸ்தவ பிரதிநிதி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த அரசை உள்ளிருந்து இயக்கும் கிறிஸ்தவ இயக்குனர் மனோ தங்கராஜ் என்பதுதான் இந்த செய்தி நமக்கு தெளிவாக்குகிறது. SIR பணி நிறைவேற்க பின் 9 மாநிலங்கள்ல 1.70 கோடி பேர் வாக்காளர் பட்டியல்கள்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்கு. 19.75 கோடி பேர் வாக்காளர்களாக இடம்பெற்றிருக்கிறார்கள். அதாவது 9 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் இதெல்லாம் சேர்ந்து. தமிழகத்துல மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 5.67 கோடி பேர் இப்பொழுது வாக்காளர்களாக இருக்கிறார்கள். இங்க எவ்வளவு பேர் நீக்கியிருக்காங்கன்னா 74.07 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த இந்த SIR பணிக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா 6.41 கோடி பேர் வாக்காளர்களாக இருந்திருக்கிறார்கள். இது இந்த இன்னைக்கு வாக்காளர் பட்டியல் இன்னைக்கு வெளிவந்திருக்கிறது. இப்ப 2 விஷயமா பார்க்கல. இப்போ ராகுல் காந்தி இவங்கெல்லாம் அடிக்கடி குற்றச்சாட்டுகள் வைப்பாங்கல்ல, அதாவது பிஜேபி இப்படி செய்து விட்டு அதனால தான் நாங்க தோத்தோம்னு. இப்ப 7.0 லட்சம் 74.0 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த 74 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் என்றால் இதற்கு முந்தைய திமுக அரசு போலி வாக்காளர்களால் வெற்றி பெற்றதா? இந்த கேள்விக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி பதில் சொல்லணும். 1. 2வது, இந்த SIR வந்த உடனே நான் ஒரு விஷயம் தெளிவாக சொன்னேன். என்ன அப்படின்னா, இது ஒரு நல்ல முயற்சி. ஆனால் தமிழகத்தில் இது எந்த அளவு வெற்றி பெறும் என்பது எனக்கு சந்தேகமாக உள்ளது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்.
என் சந்தேகத்துக்கு இன்னைக்கு ஒரு தெளிவு கிடைத்ததாகவும் நான் பார்க்கிறேன். எப்படி என் சந்தேகம் அப்படின்னா, முதல்ல இந்த எஸ்ஐஆர் வந்த உடனே இதை திமுக-காரர்கள் எதிர்த்தார்கள். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி திமுக-காரங்க எதுவுமே பேசல. பல இடங்கள்ல இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பல இடங்கள்ல அவர்களுக்குள்ள பேர் அதில் வரவில்லை. இந்த செய்தியை கூட நம்ம கூட ஸ்ரீ டிவியில சொன்னோம். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, இந்த எஸ்ஐஆர் பணி நடக்கும் போது நம்ம இதை சொல்லியாச்சுன்னா பல பாஜகக்காரர்களுக்கு என் மேல கோபம் வரும். நமக்கு ஏதோ அவர்களுக்கு நமக்கும் பகைங்கிற மாதிரி நினைக்கிறோம்னு. இந்த எஸ்ஐஆர் பணி வந்த நேரத்துல ஃபீல்டுல எனக்கு தெரிஞ்சு வேலை செய்தது திமுக மட்டுமே. உண்மைதான். அதிமுக, பிஜேபி எந்த கட்சியும் ஒன்றும் வேலை செய்யல ஃபீல்டுல. அந்த ஃபார்ம்ல எந்த பேர் இருக்கு, யாரை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், யாரை டெலிஷன், எல்லா வேலையும் எனக்கு தெரிந்து தெளிவாக செய்த ஒரு அரசியல் கட்சி உண்டுன்னா அது திமுக மட்டும்தான். அப்ப எப்படி திமுக இந்த வேலையை செய்திருக்கும், அத நான் உங்களுக்குள்ள முடிவுக்கு விட்டு விடுகிறேன். இப்ப இந்த எஸ்ஐஆர் அது எந்த இன்டென்ஷனுக்கோ எந்த அப்ஜெக்டிவுக்காக கொண்டு வரப்பட்டதோ, இப்ப அந்த அப்ஜெக்டிவே அதை நிறைவேற்றி விட்டதா? இப்ப தமிழ்நாட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு திமுக மட்டுமே வேலை செய்தது, வேற யாரும் அதுல பெருசா ஒன்றும் கவனம் செலுத்தலை, கவனம் காட்டவும் இல்லை. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் எதிர்த்த திமுக பின்னாடி அதை எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, எதிர்ப்பு ஒன்றும் தெரிவிக்கல, இது பண்ணியிருந்தாங்க. 1 கோடிக்கு கிட்டத்தட்ட வாக்காளர்கள் முதல்ல நீக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் இப்போ 70 சொச்சம்னு வந்திருக்கு. அப்ப புதிதாக 20 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் யார், எப்படி சேர்க்கப்பட்டார்கள், அதோடு விவரம் ஏதாவது வேற கட்சிகளுக்குள்ள பூத் லெவல் ஏஜென்ட் யாருக்காவது இதை பத்தி விவரம் தெரியுமா? எனக்கு இன்னும் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு முயற்சியை கூட பயன்படுத்துவதற்கு கூட இங்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு, திமுகவை தவிர சில இடங்கள்ல நம்ம அந்த எஸ்ஐஆர் வரும்போது பார்த்தோம், பல மசூதிகள் அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருந்தார், பல ஜமாத்தானார்கள் அதற்கான வேலையெல்லாம் ஈடுபட்டு இருந்தார்கள். இங்கக்கூடிய செய்தி குறிப்பாக கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி இருந்ததுன்னு திரு H. ராஜா அவர்களுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கூட நம்ம பார்த்தோம். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு முடிந்திருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆருக்குள்ள பணி, இன்னைக்கு எலக்ட்ரல் ரோல்ஸ் இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவு இது சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற அன்னைக்கு நான் சொன்ன சந்தேகம் எனக்கு இன்றும் தொடர்கிறது. இது பாசிட்டிவா இதை எடுக்கணுமா, நெகட்டிவா எடுக்கணுமாங்கக்கூடியதுல இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தேகம் நிலவுகிறது. சரி, இதுல 2 பாடம் நம்ம ஒன்று பார்க்கணும். ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அரசாங்கத்தின் திட்டமோ இல்லை அப்படின்னா இந்த நாட்டை சீர்திருத்த வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டோ இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷன் மாதிரி இண்டிபெண்டன்ட் பாடிஸ் இவர்கள் விரும்பினாலோ அது சாத்தியப்படாது. அது சாத்தியப்பட வேண்டும் என்றால் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனின் ஒத்துழைப்பும் அதில் இருக்க வேண்டும். நோபல் இன்டென்ட்டோட பண்ணினாங்க எலெக்ஷன் கமிஷன். ஆனா இங்க அது என்ன பொறுத்தளவுல இது இன்னைக்கும் கேள்விக்குறிதான். அதனால தான் நீங்க RSSல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தலைவன் பெரிய ஆளு, நல்ல மனுஷன் தான், அந்த நாட்டை ஆள்றவர் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கலாம், அவர் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நல்லபடியா இருக்கலாம், ஆனா நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகன் நல்லவனாக இருந்தா தான் அவனால் அந்த நல்லதை ஏற்கவும் முடியும், அவனால் அதை செயல்படுத்தவும் முடியும். அதனால நீங்க சமுதாயத்தில் நல்லவர்களை உருவாக்கக்கூடிய அமைப்பை பார். பிளான் ஃபார் த நேஷன், நாட் ஃபார் அ பார்ட்டி, நாட் ஃபார் அ லீடர். இதுதான் RSSோடு அடிப்படையே. அப்படி நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் இருந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நாட்டின் தலைவனும் நாட்டின் சட்டத்திட்டங்கள் எல்லாமே நல்லதாக மாறும். இந்த பாடத்தை நிறைய பிஜேபியில எனக்கு RSSல் 50 வருஷம் அனுபவம், அவரின் பேரன் நான், இவரின் சேத்தப்பா நான், இவரின் பெரியப்பா நான், எல்லாமே நிறைய எல்லாம் போடுறாங்க. இவர்களெல்லாம் இந்த RSSின் அடிப்படையை படித்திருந்தால் இன்னைக்கு இந்த SIR பயன்படுத்தியிருப்பாங்க ஒழுங்காக. ஆனா கொள்கைகளை நம்ம உள்வாங்கணும், நோக்கத்தை உள்வாங்கணும். அதை செய்யாததுனால இப்படி SIRங்கக்கூடிய ஒரு நோபல் இனிஷியேட்டிவ் வந்தும்
அதை தேசத்துக்கு சாதகமாக நம்மால் அதை மாற்ற முடியவில்லை என்ற ஒரு தவறு நமக்கு ஒரு பாடம். இதை எப்படி சரியாக்க போறோம்? ரெண்டாவது பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அரசாங்கம் என்ன நோக்கத்தில் எந்த கொள்கையில் தன்னை வைத்துக் கொண்டிருக்கிறதோ அதை அரசு இயந்திரங்களையும் அரசியலாக்கி செயல்படுத்தினால் ஒரு தேசத்தின் பன்முகத்தன்மை, ஒரு தேசத்தின் பாதுகாப்பு, ஒரு தேசத்தின் ஒருமைப்பாடு, இது எல்லாவற்றையும் ஒழிக்க முடியும் என்பதையும் நம்ம அதில் படிக்கணும். முதல்ல நம்ம பொதுமக்களும் தேசமும் எப்படி இருக்கும், மக்களும் எப்படி இருக்கணும், அதே மாதிரி அரசாட்சியில் இருப்பவர்கள் எப்படி இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் தமிழகத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். வணக்கம் அம்மா. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.